அண்ட் டேஸ்ட் வைஸ் ரெண்டுமே சேமா இருக்கிற மாதிரி அப்படியே தான் இருக்கு. ஏன்னா திக்னஸ் தான் எனக்கு வந்து ரொம்ப திக்கா சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு, உங்களுக்கு லைட்டா தண்ணியா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸுமே தெரியல. நெக்ஸ்ட் குவான்டிட்டி வைஸ் வந்து இப்போ நான் ரோஸ் மில்க் செஞ்சதுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பால் வந்து ஒரு 1/2 லிட்டர் வாங்கினேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்தது ஐஸ்கிரீம் வந்து ஒரு 15 ரூபாய் ஐஸ்கிரீம் 2 கப் வாங்கிக்கிறேன். அதுக்கு ஐஸ் கட்டி வந்து நார்மலா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிறது தான். ஸோ இது கூட அந்த எசன்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிச்சது வந்து 150 ரூபாய் 200 ரூபாய் அந்த கடையில காமிச்சது. ஆனா நான் வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய்க்கே கிடைக்குது. ஸோ அது ஒரு 30 ரூபாய். இது மொத்தமா வாங்கிட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணா ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த ரோஸ் மில்க் எப்போட வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். அதனால சிறப்பு ஒன்ஸ் வாங்கினாலே அது சூப்பர் தான். ஸோ எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனா 60 ருபீஸ் அவங்க ஒரு மடங்கு தந்தது. நான் கொஞ்சம் காஸ்ட்லியா 90 செய்யும் போது எனக்கு 3ல இருந்து 4 மடங்கு வந்தது. அதுவும் திக்கா சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட்ல எந்த இதுவும் இல்ல, மிஸ் மேட்சும் ஆகல, எல்லாமே சேம் தான். எனக்கு குவான்டிட்டியா நிறைய கிடைக்குது. அதுதான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேன். ஸோ இதுக்கு அடுத்து